வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்டில் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.3 பார்க்கலாமா. 5th question. In a circle AB and CD are two parallel chords with center O and radius 10 cm such that AB is equal to 16 cm and CD is equal to 12 cm. Determine the distance between the two chords. ரெண்டு chord இருக்கான், அது என்னது parallel-ஆ இருக்கான். ஒரு சர்க்கிள் அதில் ரெண்டு சோடு இருக்குது, பேரலாக இருக்குது அப்படிதானே. அப்புறம் ரெண்டு சோடு ஓகே பேரலாக இருக்குது எழுதிச்சு. இப்போ சென்டர் ஓ போட்டுடலாமா. ஓகே, இது வந்து ஏபி சிடின்னு போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டு சோடு. ஓகே, இது சென்டர் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டு சோடு எழுதியாச்சு. அது வந்து பேரலாக இருக்கிறது செஞ்சாச்சு. ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டரா. ஓகேவா, ரெண்டுக்குமே ரேடியஸ் என்னதான் 10 சென்டிமீட்டர். அப்போது இதுவும் 10 சென்டிமீட்டராக இருக்கும், இதுவும் 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க. இது வந்து ஏபி வந்து 16 சென்டிமீட்டர், மொத்தத்தில் 16 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிடி வந்து இது மொத்தத்தில் என்னவா 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சோடு. இந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பிக்சர் வச்சு நம்ம போட்டாச்சு. ஓகேவா, அப்போ லென்த் ஆஃப் த சோட் எவ்வளவு. ஏபி வந்து நமக்கு எவ்வளவு தந்திருக்காங்க 16 சென்டிமீட்டர் அப்படிதானா. அப்போ நமக்கு ஒரு சைடு என்ன வரும் ஏஎஃப், இது வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஏஎஃப் எவ்வளோ வரும். ஏஎஃப் சீக்வல் வந்து 1/2 × 16 கரெக்டாக பாதி தானே. அப்போ சீக்வல் என்ன வரும் 8 சென்டிமீட்டர். அப்போது இது 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். ஓகேவா, அதே மாதிரி தான் என்னது வரும் மேலே கண்டுபிடிச்சலாமா. லென்த் ஆஃப் த சோட் சிடி சீக்வல் 12 சென்டிமீட்டர். அப்போது சிஇ என்ன வரும் 1/2 × 12. இப்போ என்ன வரும் 6 சென்டிமீட்டர். அப்போ இது என்னதான் இருக்கும் 6 சென்டிமீட்டராக இருக்கும், இது 6 சென்டிமீட்டராக இருக்கும். இதுவும் தெரிஞ்சிருச்சு. இது என்னதான் இருக்கும் அண்ட் இது வந்து தீட்டாவாக இருக்கும் அப்படிதானே. அப்போ இது வந்து நம்ம என்ன எதில் வச்சு செய்ய போகிறோம்னா, நம்ம அதே என்ன ஃபார்முலா நம்ம செய்வோம் இல்லை, ஹைப்போதசிஸ் வச்சு எடுத்து செய்வோம் இல்லை, அதே தான். அப்போ இதில் இது ஹைப்போதசிஸ் இதாக இருக்கும் அப்படிதானே. இது வந்து என்னதான் இருக்கும் தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு. இதே மாதிரி இதுதான் ஹைப்போதசிஸ் இருக்குது. இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது. அப்போ இதை செஞ்சிடலாமா. இந்த ரைட் ட்ரையாங்கிளில் ஓசிஇ இந்த இதில் எடுப்போமா. அதில் என்ன வரும் நமக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன எழுதணும். இது தெரிஞ்சுன்னா என்ன சொன்னேன் நான், இதில் வந்து என்ன செய்யணும், இது கூட என்ன தெரிஞ்சிருக்கும் அதை மைனஸ் பண்ணால் நமக்கு இது கிடைச்சிருக்கும் அப்படித்தானே. அப்போ ஓஇ ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன வரும் ஓசி ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர் கரெக்டா. இது தெரிஞ்சிச்சுன்னா போன சம்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். என்னது ஹைப்போதசிஸ் படி ஹைப்போதசிஸ் சீக்வல் இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர். ஆனால் ஹைப்போதசிஸ் வந்திருக்காங்கன்னா இது இருந்திருக்காங்களோ இது கூட இதை மைனஸ் பண்ணால் போதும். ஓகேவா, ஓசி ஸ்கொயர் ஹைப்போதசிஸ் தெரியல. என்ன ஒரு இது ஓசி ஸ்கொயர் சீக்வல் என்னது சிஇ ஸ்கொயர் ப்ளஸ் அது ஓஇ ஸ்கொயர்னு வரும். அப்போ நமக்கு தேவை வந்து என்னது ஓஇ ஸ்கொயர். அப்போ இது இங்கே வரும்போது மைனஸ் ஆகாது தான் எழுதியிருக்கேன் சரியா. ஓகே, ஓசி ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர். ஓகேவா, அப்போ என்ன வரும் 100 மைனஸ் 36. 100 மைனஸ் 36 நமக்கு என்னது 64. ஓகேவா, அப்போ அது வந்து நமக்கு என்னது 64. சாரி, இது வந்து ஓஇ ஸ்கொயர் இல்லை. அப்போ ஓஇ ஸ்கொயர் வந்து 64. அப்போ ஓஇ எவ்வளவு ஓகே ஓஇ ஸ்கொயர் தான் நமக்கு என்னது 64. அப்போ ஓஇ என்ன வரும் ரூட்ல வரும் 64 அப்படிதானே. அப்போ ரூட்ல நம்ம இப்படி தானே கண்டுபிடிப்போம். 2 11 3 2 2 1 6 2 12 2 8 2 16 2 4 2 2. ஓகே, இப்போ 2 2 பதிலாக ஒரு 2, இந்த 2 2 பதிலாக ஒரு 2, இந்த 2 2 பதிலாக ஒரு 2. அப்போது 2 2 4 4 2 8. இப்போ 64 என்னது 8. மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சவங்க வந்து என்ன எழுதலாம் 8 8 64ங்கிறத எழுதலாம். ஓகேவா,
ஓகே, இப்போ நமக்கு ஒரு சைடு வந்தது 64 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. அடுத்து அதே மாதிரி இதை பண்ணிடலாமா? அப்போது இந்த ரைட் ட்ரையாங்கிள் என்ன வரும்? OAEல நமக்கு என்னது? OF ஸ்கொயர்ல OF ஸ்கொயர் என்ன வரும்? OF ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ OA ஸ்கொயர் மைனஸ் AF ஸ்கொயர். ஓகே, OA ஸ்கொயர் என்னது? 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் is equal to 100 minus 64. 100 minus 64 என்னது? 36. அப்போ OF ஸ்கொயர் வந்து 36. OF என்னது நமக்கு? 36 into ரூட்ல வந்து என்னது? 6 6 are 36. ஓகே, தெரியாதவங்க அதை போட்டு பண்ணலாம். 6 6 are 36. அப்போ நம்ம என்னது? OF வந்து என்னது? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? நமக்கு அப்போ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாமா? இதுவும் தெரியும், அதுவும் தெரியும். அப்படிதான் நமக்கு இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தானே கேட்டுருக்காங்க, ஃபுல் டிஸ்டன்ஸ் கேட்டுருக்காங்க. அப்படிதான் அப்போ நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சோர்ஸ் என்னது வரும்? OE ப்ளஸ் OF. இதுதானே OE வந்து என்னது? 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் equal to 8 plus 6 என்னது? 14 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஆன்சர் என்னது? இதுக்கு டிஸ்டன்ஸ் கேட்டுருக்காங்க. அப்போ நம்ம இது கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். சரியா? எல்லாம் அதே ஃபார்முலா, அதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஈஸி தானே? ஓகே, 6th sum பார்க்கலாம். 2 circles of radius 5 cm and 3 cm intersect at 2 points. ரெண்டு வந்து சர்க்கிள் வந்து 2 pointsல intersect ஆகுது. ஓகேவா? அந்த distance between the center is 4 cm. அப்போ இந்த சென்டருக்கும் உள்ளது வந்து என்னது? 4 cm. ஓகே, find the length of the common chord. இது வந்து என்னது? சென்டர்ல இருந்து உள்ளது ரேடியஸ். அப்படிதானே? அப்போ ரேடியஸ் இதுக்குள்ளது என்னது? சின்னதுக்குள்ளது 3 cm. இப்போ இதுவும் 3 இருக்கும், இதுவும் 3 இருக்கும். அதுதானா? 3 cm. ஓகே ஓகே, நமக்கு இப்போ என்ன கேட்டுறாங்க? லென்த் ஆஃப் த காமன் சோர்ஸ். லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நமக்கு 3 சென்டிமீட்டர் தெரியும். அப்படி தானே? அப்போ இதுவும் என்னதான் இருக்கும்? 3 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ 2 circles intersect at இது வந்து என்னது? CU DUன்னு எழுதிக்கலாம். இப்போ C and D. ஓகே, அப்போ CD is the common chord. நமக்கு காமன் சோர்டு என்னது? CD. அப்படிதானே? இந்த CD. ஓகே, நம்ம சின்னதுக்குள்ளதுக்கு என்னது? 3 சென்டிமீட்டர். அப்படிதானே? 3 சென்டிமீட்டர். இது 3, இது A, இது 3, இது 3. ஓகே, 3 சென்டிமீட்டர். அப்போ வந்து நமக்கு CD equal to என்னது? CD நமக்கு என்னதான் வரும்? AC plus AD. கரெக்டா? அப்போ 3 plus 3 equal to என்னது? 6 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ லென்த் ஆஃப் த காமன் சோர்டு என்னது? 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான். நமக்கு எப்படிதானே? இது வந்து ஒரு சின்ன சர்க்கிளுக்கு 3 சென்டிமீட்டரும், பெரியதுக்கு வந்து 5 சென்டிமீட்டரும் தந்திருக்காங்க ரேடியஸ். ஓகேவா? நமக்கு தேவை வந்து காமன் சோர்டோட இது வந்து காமன் சோர்டு வந்து இங்கே தான் வெட்டுது, காமன் நட்டு. இப்போ இதுக்கு ரேடியஸ் வந்து என்னது? 3 சென்டிமீட்டர். எங்கேயுமே ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் வருது. அப்போ இந்த சோர்டுக்கு இது 3 சென்டிமீட்டர்னா இது 3 சென்டிமீட்டர். அப்போ மொத்தம் இது என்னது? 6 சென்டிமீட்டர். இவ்வளோதான். ஓகேவா? 7th sum பாருங்க. Find the value of x degree in the following figure. x degree என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே இது தந்திருக்காங்க, இது என்னன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ நமக்கு BOC என்னது? இது மொத்தம் என்னது? இது 30, இது 60. அப்போ மொத்தமாக BOC என்னது? 30 டிகிரி ப்ளஸ் 60 சீக்வல் என்னது? 90 டிகிரி. மொத்தம் என்னது? 90 டிகிரி. ஓகே, இதை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு தியரம் தந்துருக்காங்க. பேஜ் நம்பர் 166ல தொடங்கி 67 முடியும். அந்த தியரத்தில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. என்னது? இதை விட இது வந்து என்னது? 2 மடங்கு கூடுதல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிகிரியோட சென்டரில் வர டிகிரி வந்து என்னதான்? இதை விட 2 மடங்கு இருக்குமா? அப்போது இது கண்டுபிடிக்கணும் என்னது? இதை விட இது 2 மடங்குன்னா இதை கண்டுபிடிக்கணும் என்ன வரும்? இதில் பாதி. அப்படி தானே? இது
ஓகேவா? இதை விட இது 2 மடங்கு கூடனா அப்போ இது தந்திருக்காங்க. அப்போ இதை விட இது என்னதான் இருக்கும்? பாதியாக இருக்கும். அப்படிதானே? அப்போ என்ன வரும்? பிஏசி வந்து நமக்கு என்ன வரும்? 1/2 பிஓசி. புரிஞ்சுதா? இதுக்கு இது வந்து என்னது? பாதியாக இருக்கும். இது வந்து தியரத்தில் தந்திருக்காங்க. ஓகேவா? பேஜ் 166லேருந்து 167 வரைக்கும் இது வந்து தியரம். அதை பார்த்தா தெரியும். இதுலேருந்து இது வந்து இந்த பாதி தான் அப்படிங்கிறது. அப்போ ஓகேவா? அப்போ 1/2 × 90 × 90 டிகிரி. 90 வரும்போது என்ன வரும்? 45 = 45 டிகிரி. அப்போ இது என்னது? எக்ஸ் டிகிரி = என்னது? 45 டிகிரி. அவ்வளோதான். புரிஞ்சதில்ல? அது ஈஸி. இந்த இப்படி தந்துருந்தாங்கன்னா இந்த இது தந்துட்டு இதை கேட்டாங்க என்ன செய்யணும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை தந்துட்டு இதை கேட்டிருந்தாங்க என்ன செய்யணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? பார்த்தாலே தெரியுது சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது. அப்படிதானா? இப்போது இது வந்து என்னது? இது வந்து என்னது? இதுலேருந்து இதை தந்து இதை பண்ணாங்கன்னா இதை கேட்டிருந்தாங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை தந்துட்டு இதை கேட்டாங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, செகண்ட் இது பார்க்கலாம். PQR தந்திருக்காங்க. இது 80 டிகிரி தந்துருக்காங்க. இது வந்து 30 டிகிரி. இது என்னன்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து என்ன செய்யலாம்? கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? கனெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து இதை வச்சுட்டு இதை கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? இதை வந்து மொத்தம் எத்தனை? QPR வந்து என்னது? 80 டிகிரி டிவைடட் பை 2. இது நம்ம 1/2 நான் இதுலேருந்து இது கண்டுபிடிக்கணும்னா by 2 போட்டால் போதும். அப்போ என்ன வரும்? = 40 டிகிரி. இப்போ மொத்தம் எத்தனையா? மொத்தம் வந்து 40 டிகிரி. ஓகேவா? ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்தா தியரம் படி நமக்கு அந்த இதுலேருந்து இது ஆஃப். அப்படி தானே? ஓகே, இப்போ என்னதுன்னா RPO இதுவும் வந்து என்னது? சேம். இவ்வளோ என்ன? இவ்வளோ வந்து என்னது? சேம் டிகிரி. அப்போது இது 30 இருந்தால் இதுவும் என்னதாக இருக்கும்? 30 இருக்கும். அப்போ = 30 டிகிரி. என்னது? OP and OR ஈக்குவல். அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து என்னது? ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதை வச்சு நம்ம என்ன எடுத்துட்டோம்? இவ்வளோ 30 எடுத்துட்டோம். அப்போ தான் நம்ம மொத்தம் 40, இவ்வளோ 30. அப்போ இது கண்டுபிடிக்கிறது மொத்தத்துலேருந்து 30 கண்டுபிடிச்சா போது நமக்கு இது கிடைச்சிடும். அப்படி தானே? அப்போது OPQ என்னது? OPQ என்னது? 40 டிகிரி மைனஸ் 30 டிகிரி = 10 டிகிரி. அப்படி தானே? இது மொத்தம் 14 தெரியும், இவ்வளோ 13 தெரியும். அப்போ இவ்வளோ என்னது? 10 டிகிரி. அது கண்டுபிடிப்போ OQP = என்னது? 10 டிகிரி. அப்போ இது வந்து இருக்கலாம். இதுவும் ஈக்குவல் 30 டிகிரி. இது 10 டிகிரி. அப்போ இதுவும் ஈக்குவல் தானே? அப்போ 10 டிகிரி. எதனால? OQ and OP are ஈக்குவல். புரிஞ்சுதா? இதுவும் ஈக்குவல், அதனால 30. அப்போ இதுவும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் தானே? அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல் தானே? அப்போ இது வந்து நம்ம 10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது எக்ஸ் டிகிரி என்னது? 10 டிகிரி. புரிஞ்சுதா? இதுவும் வந்து என்னது? இதுலேருந்து ஆஃப் தான் இது இருக்கும். அப்போ 1/2 போட்டு இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம் 14. இந்த ஆப்போசிட் ஈக்குவல் சார் என்னது? இந்த ரெண்டுமே என்னது? ஈக்குவல். ஓகேவா? அப்போ இதில் வந்து மொத்தத்துலேருந்து இது 30 கிடச்சி, இது 10 கிடச்சி. அப்போ இதுவும் ஈக்குவல். அப்படி தானே? அப்போ அதனால என்னது? 10 டிகிரி. இவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, இதில் வந்து என்னது? MNP கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ இது வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் டிகிரியும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி என்னது? இந்த ஆங்கிள் என்னது? சேம். அப்படிதானே? அப்போ இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிள்ஸையும் ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ்லையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்படிதானே? அது வந்து என்னது? இது ஒரு ஆங்கிள்ஸ் ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் கொண்டா அது 180 டிகிரி. அப்போ அதை வச்சு நம்ம பண்ணிடலாமா? PON ப்ளஸ் ONP ப்ளஸ் அந்த NPO = 180 டிகிரி. ஓகேவா? இதனால் இது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகே, sum of the angles of the triangles வந்து 180 டிகிரி. ஓகே, PON என்னது? 70 டிகிரி. இது வந்து x டிகிரி, இது வந்து x டிகிரி = 180 டிகிரி. அப்போ 70 டிகிரி ப்ளஸ் 2x டிகிரி = 180 டிகிரி. அப்போ 2x டிகிரின்னு வரும்போது இது என்ன செய்யும்? இந்த சைடு போகும்போது என்ன மைனஸ் ஆகும். அப்படிதானே? இது ப்ளஸில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ x டிகிரி = என்னது? 2x டிகிரி = என்னது? 110 டிகிரி. x டிகிரி = 110 டிகிரி டிவைடட் பை 2. 2ஆல் பண்ணும்போது என்னது?
55. அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு என்னது 55 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஈஸி தானே. நம்ம ஒவ்வொரு கண்டிஷனை வச்சு நம்ம எடுக்கிறோம். சரியா? நான் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இது புரிஞ்சதில்லை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போட்டதெல்லாம் டக்குன்னு வரும். சரியாமா? ஓகே, இதில் வந்து எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்காங்க. இது 120, இது வந்து எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து என்னது ரிஃப்ளெக்ஸு ஒய் ஓ இசட் ஈக்குவல் டு என்னது, இது வந்து என்னது நம்ம சொன்னோம். இதுல இருந்து இதில் வந்து என்னது இது 2 இது வந்து இதோட ரெண்டு மடங்கு, இதோட 2 மடங்கு கூட இருக்கும் தான் இதை விட. அப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய் எக்ஸ் இசட் ஈக்குவல் டு என்ன வரும், 2 இன்ட்டு 120 ஈக்குவல் டு 240. ஓகேவா? என்னது ஒய் எக்ஸு விட இது வந்து என்னது ஒய் ஓ இசட் வந்து என்னதான் இருக்கும், 2 மடங்கு கூட இருக்கும். அப்போ நான் இப்படி என்ன சொல்லல, அந்த இது சென்ட்ரல் அது வந்து இதை விட 2 மடங்கு கூட இருக்கும். அப்போ 240. இப்போ மொத்தம் இதில் ரவுண்டில் வந்து என்னது 360 டிகிரி வரும். மொத்தம் இந்த ரவுண்டை சுற்றி உள்ள எல்லாமே வந்து இது எவ்வளவு என்னது 360 டிகிரி. அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஓ இசட் ஈக்குவல் டு என்னது 360 டிகிரி மைனஸ் ரிஃப்ளெக்ஸ் ஒய் ஓ இசட். ஓகேவா? அப்போ 360 டிகிரி மைனஸ் என்னது மைனஸ் 240 டிகிரி ஈக்குவல் டு என்னது 120 டிகிரி. இது என்ன வரும், எக்ஸ் வந்து என்னது நமக்கு 120 டிகிரி. இது ஆப்போசிட் சார் ஈக்குவல்ங்கிற மாதிரியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் ஓகே தான். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஏபிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து 100 டிகிரியா, இது 140யா, இது வந்து எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து நமக்கு என்னன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் உள்ள 3 கூட்டினா வந்து என்னது 180 டிகிரி. அப்போது ஓஏசி ப்ளஸ் ஓசிஏ இந்த ரெண்டையும் வந்து இந்த ரெண்டோட ஆன்சர் என்னதான் இருக்கும், 180லேருந்து இதை கழிச்சா என்னது இந்த ரெண்டும் கிடைக்கும். இப்போ தான் இந்த ரெண்டு 3 கூட்டினா தான் 180 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த ரெண்டோட அடிஷனாக தான் இருக்கும். இந்த 180லேருந்து 100 கழிச்சா பாக்கி தானே இந்த ரெண்டாக இருக்கும். அப்போ 180 டிகிரி மைனஸ் 100. புரிஞ்சுதா? 3 ஆங்கிளோட ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளோட கூடுதல் வந்து 180 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் என்னதான் இருக்கும், இதை வந்து 180லேருந்து மைனஸ் பண்ணால் பாக்கி வரதான் இந்த 2 ஆங்கிளாக இருக்கும். அப்படி தான் அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன வரும் 80 டிகிரி. ஓகேவா? அடுத்து ஓஏசி என்னதான் இருக்கும், அப்போது இதில் பாதி தான். இப்போ இதில் வந்து பாதி தான் இதாக இருக்கும். அப்போ 1/2 இன்ட்டு 80 ஈக்குவல் டு என்னது 40 டிகிரி. அதுக்கப்புறம் என்னது ஓஏசி ஈக்குவல் டு என்னது ஓசிஏ. இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? ஓஏசி ஈக்குவல் டு ஓசி. ஓகே, அப்போ இன்னும் 40 டிகிரி. அப்போது ஓபிஏ ஈக்குவல் டு ப்ளஸ் அடுத்து என்னது ஓஏபி ஈக்குவல் இது அதே மாதிரி என்னது 3 ஆங்கிள்ஸோட கூடுதல் 180 டிகிரி. அப்போது இந்த ரெண்டுக்கு கூடுதல் தான் இருக்கும். இதில் வந்து மைனஸ் பண்ணால் இருக்கும். அப்போ மைனஸ் 140. இதில் வராதான் தான் இந்த ரெண்டாக இருக்கும். அப்படி தானே? அப்போ ஈக்குவல் டு என்னது 40 டிகிரி. ஓகே, அது ஓஏபி ஈக்குவல் டு என்னது 40 டிகிரி டிவைடட் பை 2. இதில் பாதி தானே இருக்கும். அப்போ 20 டிகிரி. அப்போ இதில் வந்து என்னது OBA equal to OAB. இப்போ since OB equal to OA. கரெக்டா? என்னது 3 டிகிரி கூட்டினா 180 டிகிரி. அப்போது இந்த ரெண்டும் தெரியணும்னா என்ன வரும், இதை வந்து 140 மட்டும் இந்த ரெண்டு தெரிஞ்சிடும். அப்போ இது வந்து என்னது இதில் இது ரெண்டு என்னது பாதி தானே. இதுவும் ஈக்குவல் தான். நம்ம ஒரே இதில் கோலில் இருக்க 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் தானே. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தானா இது 20 தான், இது 20 இருக்கும். இது 40 தான், இது 40 இருக்கும். அதான் எடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பிஏசி ஈக்குவல் டு என்னது பிஏசி மொத்தம் இது தெரிஞ்சிருச்சுல. இந்த ரெண்டும் தனித்தனித்தமாக தெரிஞ்சிருச்சுல. அப்போ ஈக்குவல் டு என்னது ஓஏபி ப்ளஸ் ஓஏசி. அப்படிதானே? அப்போ ஈக்குவல் டு என்னது 20 + 40 டிகிரி ஈக்குவல் டு என்னது 60 டிகிரி. அப்போ எக்ஸ் என்னது நமக்கு 60 டிகிரி. அவ்வளோதான்.
அதான் இது வந்து எதை வச்சு எடுத்துருக்கோம், 3 ஆங்கிள்ஸை கூட்டினா 180 டிகிரி வரதுனால அதில் இதை மைனஸ் பண்ணி இது ரெண்டும் ஈக்குவல் அப்படி தான் ஒரே மாதிரி வர்றது. இந்த ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கிவன் ஃபிகர் CAB வந்து 25 டிகிரி. CAB வந்து என்னது, CAB வந்து என்னதான் 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஃபைண்ட் BDC. BDCயும் DBAயும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ DBA வந்து இது இதில் நீங்கள் வருது. அதுக்கப்புறம் அது ஓகேவா. ஓகே, இப்போ இதை வச்சு கண்டுபிடிச்சலாமா. இன் ட்ரையாங்கிள் ACPல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, 3 ட்ரையாங்கிளோட அடிஷனாக என்னது 180 டிகிரி அப்படித்தானா. அப்போ ACP என்னது 180 டிகிரி மைனஸ் இப்படி போட்டால் என்ன அர்த்தம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது வந்து 90 டிகிரி அர்த்தம், இது 25 டிகிரி. அப்போது 25 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரியை மைனஸ் பண்ணால் 180 டிகிரி. இது இப்படி போட்டாலே சொல்ல வேண்டாம், இது 90 டிகிரின்னு அர்த்தம். அடுத்ததா அப்போ 180 டிகிரி மைனஸ் இது வந்து என்ன வரும் 115 டிகிரி ஈக்குவல் டு என்னது 65 டிகிரி. அப்போ இது வந்து என்னது 65 டிகிரி. புரிஞ்சுதா. இது வந்து என்னது 65 டிகிரி. ஓகேவா. அடுத்து CBA. CBA இது CBA. ஓகே, CBA நமக்கு வந்து என்ன வரும், CAB equal to என்னது CAB என்னது 25 டிகிரி. அப்போ both angles are standing in the same base. அப்போ both angles are standing in the same base. சேம் பேஸில் தானே இருக்கு, இதுவும் அதுவும். அடுத்தனா இதுவும் ஒரே சேம் பேஸில் தானே இருக்கு. அப்போ அது வந்து என்னது, அடுத்து DBA சேம் ஆங்கிள்ஸ் இருக்கனால ரெண்டுமே என்னது சேம் அப்படிதானே. இதுவும் சேம் தானே. சேம் ஆங்கிள்ஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படிதானே, ஒரே இதில் இருக்கிறது வந்து ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அது இதுவும் வந்து என்னது ஈக்குவல். அடுத்து DBA வந்து என்னது 65 டிகிரி. 65 டிகிரி என்ன வரும், எதனால வந்தது, DBA and BCA standing என்னது same base. ஓகேவா. DBAயும் BCAயும் வந்து ஒரே பேஸில் இருக்கனால அது வந்து 65 டிகிரி. ஓகேவா. நமக்கு 65 டிகிரி ஆல்ரெடி இந்த கண்டுபிடிச்சோம்ல ACB. இப்போ அதுவும் இது ஒரே இதில் இருக்கிறதுனால என்னது இதுவுமே என்னது 65 டிகிரி. அவ்வளோதான், இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா. என்னது நல்லா கண்டுபிடிச்சோம். இதில் எப்படி கண்டுபிடிச்சோம், ACP இருக்குல்ல, இது வந்து என்னது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து இது 25 டிகிரியாக இருக்கும். இப்படி போட்டனால இது 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. இப்படி ஒன்று போட்டாலும் அது 90 டிகிரி தானே. அப்போது இது ரெண்டு ஒரு ட்ரையாங்கில் 3 கூட்டினா நமக்கு என்னது வரும், இது 180 டிகிரி. அப்போ 180லேருந்து இந்த ரெண்டே ஆட் பண்ணி பண்ணால் 60, இது வந்து 65 டிகிரின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. அப்போ CBA வந்து 60 டிகிரினா CABயும் என்னது 65 தான் இருக்கும். சரி, சாரி, இது அடுத்து வந்து இது வந்து 65 டிகிரினா இதில் வர்றது என்னது 65 தான் இருக்கும். சேம் பேஸ்னால இதுவும் என்னதான் இருக்கும் 65 டிகிரி தான் இருக்கும். அப்படி இந்த கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்தது CBAயும் எனது CABயும் ஒன்று தான். இப்போ இதில் வந்து 25னா இதுவும் 25 டிகிரி. அந்த மாதிரி ரெண்டே கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணேன். சரியா. கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பாருங்கள். தேங்க்யூ.